بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية لا إن سلعة الله الجنة أو كما قال عليه الصلاة والسلام. சென்ற வாரம் சூரத்துல் ஃபலக் ஒரு மேலோட்டமாக நாம் கொஞ்சம் பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபலக்கை கொஞ்சம் விரிவாக நாம் பார்ப்போம். ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد صدق الله العظيم. சூரத்துல் ஃபலக் மற்றும் சூரத்துன் நாஸ், இந்த இரண்டு சூறாக்களுக்கும் சொல்வது அல் முஅவ்விததான், பாதுகாக்கக்கூடிய சூறாக்கள். அதாவது பாதுகாப்புக்காக வேண்டி ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபர்வான தொழுகைக்கு பின்னாலும் ஓத வேண்டிய மிக முக்கியமான சூறாக்கள் தான் இந்த சூரத்துல் ஃபலக்கும் இந்த சூரத்துன் நாஸ். இந்த இரண்டு சூறாக்களையும் அல்லாஹ் ஒரே நேரத்தில் தான் இறக்கினார். இந்த இரண்டு சூறாக்களும் ஒன்றாக இறக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? அது பின்னால் வரும். அதற்கு முன்னால் இந்த சூறாக்களுடைய, இந்த சூரத்துல் ஃபலக் மற்றும் சூரத்துன் நாஸுடைய சிறப்புகள் என்ன? முஸ்லிமில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலம் தர, உக்பாவே நீங்கள் பார்க்கவில்லையா, ஆயாத்தின் உன்சிலத் ஹாதிஹில் லைலா, இன்று இரவு அல்லாஹ் 11 வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறார். மொத்தம் சூரத்துல் ஃபலக்லையும் சூரத்துன் நாஸ்லையும் 11 ஆயத்துகள் இருக்குது. சூரத்துல் ஃபலக்ல 5 ஆயத்துகள் இருக்குது,
சூரத்துன் நாஸ்ல 6 ஆயத்துகள் இருக்குது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லம் யுர மிஸ்லுஹுன்ன கத், இது போன்ற சூறாக்கள், இது போன்ற பெருமதியான சூறாக்கள் குர்ஆனில் வேறது இறங்கியது கிடையாது. அது என்ன சூரா? குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். முஸ்னத் அஹ்மத், அபூ தாவூத், திர்மிதியில் வருகிறது. ஹஸரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், அமரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்ரா பில் முஅவ்விதாத்தி ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சூரத்துல் இஹ்லாஸ், அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக், சூரத்துன் நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 3 சூறாக்களையும் ஓதுமாறு எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். அதேபோல் நஸாயில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் ஆபிஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனை பார்த்து சொன்னார்கள், யப்ன ஆபிஸ், ஏ ஆபிஸுடைய மகனே, அலா அதுல்லுக பி அஃபலி மா யதஅவ்வது பிஹில் முதஅவ்விதூன், பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள் எல்லாம் பாதுகாப்பு தேடக்கூடிய மிக சிறந்த பாதுகாப்பை உங்களுக்கு நான் அறிவித்து தரவா? சொன்னார், பலா யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக அறிவித்து தாருங்கள் நாயகமே. சொன்னார்கள், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், ஹாத்தானி சூரத்தான், இந்த 2 சூறாக்களும் தான் மிகவும் பாதுகாப்பு தேடுவதற்கு பொருத்தமான சூறா. இன்னும் பல சிறப்புகள் இருக்கிறது. அடுத்த விஷயம், இந்த சூறா 2ம் ஒன்றாக இறங்கப்பட்டதற்குரிய காரணம் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். யூதன், நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹால பார்த்தோம், யூதர்களுடைய 22 கெட்ட குணங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 22 கெட்ட குணம். அதுல ஆக மோசமான ஒரு குணம் தான் பொறாமை. முஸ்லிம்களோட பொறாமை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பொறாமை. அல்லாஹ்வே குர்ஆன்ல எச்சரிக்கிறான், லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தல் லில்லதீன ஆமனுல் யஹூத், ஏ முஸ்லிம்களே, முஃமின்களே, உங்களுக்கு இந்த உலகத்தில் ஆக பயங்கரமான விரோதி யார் தெரியுமா? யூதர்கள். இப்ப இவன் என்ன செஞ்சான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததோடு முழு மதீனாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் பக்கம் சாய்ந்து விட்டது. மதீனாவில் இருந்த எக்கச்சக்கமான மதச்சார்பற்றவர்கள், மதீனாவில் இருந்த எக்கச்சக்கமான யூதர்கள் இஸ்லாத்தை கபூல் செய்து விட்டார்கள். இப்ப இவனுக்கு தேவை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம எப்படியாவது அழிக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம எப்படியாவது கொலை செய்யும். இதற்கு முன்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வரவழைச்சி சாப்பாடு போடுவதை போல ஒரு பெரிய கல்ல தூக்கி நபியுடைய தலையில போட பார்த்தான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்து காப்பாத்தினான். அதை போல இப்ப பார்த்தான், நாங்க என்ன செய்வோம், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூனியம் செய்வோம், இது எடுத்த முடியும். அப்படித்தானே? ஒருத்தர் முன்னுக்கு போறார், ஒருத்தர் நல்லா இருக்கிறார், ஒருத்தர் நல்ல வசதியோட இருக்கிறாருண்டா அவரை முழுத்தாட்டுறதுக்கு என்ன செய்யற? சூனியத்தை செஞ்சுடுற. அவரை அப்படியே படுக்க வைக்கிறதுக்கு சூனியம் செய்யற. இது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருக்குது. ஆக கெட்ட ஒரு பண்பு. அல்லாஹ் உரியவர் மன்னிக்காதவரை மன்னிக்கவே மாட்டான். அவ்வளவு பயங்கரமான பாவம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யூதர்கள் இருந்த பனு ஜுரைக் என்ற கோத்திரத்தை சேர்ந்த லபீத் இப்னுல் அஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூனியம் செய்து விட்டான். இந்த விஷயம் சஹாபாக்களுக்கும் தெரியாது, நபியுடைய மனைவிமார்களுக்கும் தெரியாது,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் தெரியாது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலை எவ்வாறு மாறியது என்றால், ஹத்தா கான யுஹையலு இலைஹி அன்னஹு கான யஃஅலு ஷைஅ வமா ஃபஅலஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு காரியத்தை செய்ததை போல ஒரு எண்ணம் இருக்கும், ஆனால் செய்திருக்க மாட்டான். ஆகிரத்துடைய ரீதியில் அல்ல, வஹியுடைய குர்ஆனுடைய தீனுடைய விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா இருந்தான். ஆனா துனியாவுடைய காரியத்துல ஏதோ ஒன்றை செஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா செஞ்சிருக்க மாட்டான். ஏன்? சூனியத்துடைய தாக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, 6 மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டான் இந்த சூனியத்தால. இப்ப அல்லாஹ்கிட்ட ஒரே கேட்கிற, யா அல்லாஹ், எனக்கு என்ன நடந்திருக்குது? எனக்கு நடந்திருக்கிறது என்ன? நீதான் எனக்கு தெளிவு தரணும், நீதான் எனக்கு விளக்கத்தை தரணும், எனக்கு இந்த விஷயத்தை விளங்கப்படுத்து. இப்போ ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, யா ஆயிஷா, ஆயிஷாவே, அஷ்அர்தி அன்னல்லாஹ அஃப்தானி ஃபீ மஸ்தஃப்தைதுஹு ஃபீ. நான் எந்த விஷயத்தில் அல்லாஹ்விடம் விளக்கம் கேட்டேனோ அல்லாஹ் அதன் தெளிவை எனக்கு தந்து விட்டான். என்ன யா ரசூலல்லாஹ்? ஒரு நாள் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், 2 மலக்குமார்கள் என்னிடம் வந்தார்கள். ஒருவர் என்னுடைய தலைமாட்டில் உட்கார்ந்தார், அடுத்தவர் என்னுடைய கால் மாட்டில் உட்கார்ந்தார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியத்துடைய தாக்கத்தால தூங்கிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் வானத்திலிருந்து 2 மலக்குமார் அனுப்பி இருக்கிறான். ஒருவர் எங்க உட்கார்றார்? தலைமாட்டில, அடுத்தவர் கால் மாட்டில உட்கார்ந்துட்டு ஒருவர் மற்றவரை பார்த்து கேட்கிறார், மா வஜஉ ரஜுல், இவருக்கு என்ன வருத்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி, இவருக்கு என்ன வருத்தம்? அடுத்தவர் சொல்றார், மத்பூப், இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. கால, அடுத்தவர் சொல்றார், மன் தப்பஹு, இவருக்கு சூனியம் செய்தது யார்? சொல்றார், லபீத் இப்னுல் அஅஸம், லபீத் இப்னுல் அஅஸம் என்ற யூதன் தான் இவருக்கு சூனியம் செய்திருக்கிறார். அடுத்தவர் கேட்கிறார், ஃபி ஐ ஷைஇன், எந்த பொருட்கள்ல சூனியம் செய்திருக்கிறார்கள்? சொன்னார், 3 பொருட்கள்ல செஞ்சிருக்கிறாங்க சூனியம். முதலாவது ஃபி முஷ்தின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீப்பு, வ முஷாத்தத்தின், முஷாத்தாண்ட சிக்கு முடி, தலை வாரக்கூடிய நேரத்தில் உதிர்ந்து விழுமே அந்த சிக்கு முடி, அந்த சிக்கு முடி, வ ஜுஃபி தல்இ நக்லத்தின் தக்கரின், ஆண் ஈச்ச மரத்துடைய பாலையுடைய கவர். தென்னை மரத்துல அந்த பூ பூக்குற பாலை மாதிரி ஈச்ச மரத்திலையும் பூ பூக்கும், அதுல ஒரு கவர் ஒன்று இருக்கும். அந்த கவர் எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடியையும் எடுத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீப்பையும் எடுத்து, இந்த 3 பொருட்களையும் வைத்து தான் நபிக்கு சூனியம் செஞ்சிருக்குது. நபிக்கே இந்த நிலைமைண்டா நமக்கு என்னவாகும்? அதுக்கு தான் சொல்ற, கண்ட மாதிரி நகங்களை வீசப்படாது, இரவு நேரங்கள்ல நாங்க உடுத்த ஆடைகள்ல வெளியில கொடியில போட்டுட்டு தூங்கப்படாது, சீப்புகளை முடிகளை கண்ட மாதிரி வீசப்படாது. ஏன்? யாரு எந்த எண்ணத்தில் இருக்கான்னு தெரியாது. கோவக்காரனுக்கு அது போதும், கோவக்காரனுக்கு அது போதும். ஆகையால ரொம்ப கவனமா இருக்கும். எங்கட உடம்புல இருந்து வெளியாறக்கூடிய கழிவுகள் முடியாக இருக்கலாம், நகமாக இருக்கலாம், அதுக்கு தான் என்ன சொல்ற, மண்ணை தோண்டி புதைச்சு விட்டுரும். இப்ப அல்லாஹ் எப்படி அறிவிக்கான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ்வோட தொடர்பா இருந்தா சோதனை வரும், ஆனா அல்லாஹ்வே முடிவை கொண்டு வருவான். அந்த வைத்தியர் இந்த வைத்தியர் இன்னைக்கு சூனியம் பார்க்கறதுல 100க்கு 90 விதமானது பச்சப்பை. சல்லிக்காக, ஏமாத்துக்காக, தேசிக்காக கொண்டாடுறதும், அதை கொண்டாடுறதும், இதை கொண்டாடுறதும். அல்லாஹு ஆலம், நம்பகரமான உலமாக்கள் இருக்கிறாங்க, உண்மையா செய்யறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா 100க்கு 90 பொய் தான் நடக்குது, காசும் ஏமாத்தும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி, அவர்களுடைய சீப்பு, இது 2ஐயும் எடுத்துதான் ஈச்ச மரத்துடைய பாலையில வைத்து சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் சும்மா செய்யல, நபியுடைய முடியையும் சீப்பையும் ஆண் ஈச்ச மரத்துடைய பாலையில வச்சு ஒரு கவுத்தால கட்டி, அந்த கவுத்துல 11 முடிச்சுகள்,
அதான் 11 ஆயத்து. 11 முடிச்சையும் அவிழ்க்கிறதுக்கு தான் 11 ஆயத். சூரத்துல் ஃபலக்ல 5 ஆயத், சூரத்துல் நாஸ்ல 6 ஆயத், 5 மாறும் 11. அந்த 11 முடிச்சையும் அவிழ்க்கிறதுக்கு தான் 11 ஆயத், 11 வசனங்கள். 11 முடிச்சு போட்டு ஒரு ஊசியால குத்தி தர்வான் என்று சொல்லக்கூடிய கிணத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பாறாங்கல்லுக்கு கீழே மறைச்சு வச்சிருந்தான். அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டான். இப்ப அடுத்த மலக்கு கேட்கிறார், இந்த சூனியத்தை எங்க வச்சிருக்கிறாங்க? அந்த சூனியம் மதீனாவில் இருக்குது ஒரு கிணறு, அந்த கிணறுடைய பெயர் தர்வான், அந்த கிணத்துக்குள்ளதான் இருக்குது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? 3 சஹாபாக்கள் அனுப்பினாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேரையும் அனுப்பி அந்த கிணத்துடைய தண்ணியை அப்படியே முழுமையாக வெளியில எடுத்து கொட்டினான். கிணறு இறைச்சான். இறைச்சத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஅன்னம் மாஅஹா நுகாஅத்துல் ஹின்னா, அந்த கிணத்து தண்ணி எங்கட கிணறு மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கலையாம், மரத்தோண்டி தண்ணி. மரத்தோண்டிய நாங்க கலந்தா அந்த தண்ணி என்ன கலர்ல இருக்குமோ அந்த கலர்ல இருந்துச்சாம். அந்த கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரீச்ச மலங்கள், பேரீச்ச மரத்துடைய தலைகள் எல்லாம் ஷைத்தாண்ட தலைகள் மாதிரி இருந்துச்சாம். பயங்கரமான சூனியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது. இப்ப உடனே சூனியம் வெளியில் எடுக்கப்பட்டுச்சு. அந்த நேரம் தான் ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க. சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸை எடுத்துக்கொண்டு இறங்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வசனமாக ஓத 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 அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு முடிச்சுகளையும் அவிழ்த்து அவிழ்த்து விட்டான். எந்த அளவுக்கு என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதி பார்த்தாங்க. சொன்னாங்க, பிஸ்மில்லாஹி அர்கீக, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் ஓதி பார்க்கிறேன். மின் குல்லி ஷைஇன் யுதீக, உங்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள்ல இருந்தும் நான் ஓதி பார்க்கிறேன். மின் ஷர்ரி ஹாசிதின் வ ஐனின், எல்லா பொறாமைக்காரனை விட்டும் எல்லா கண்ணூர்களை விட்டும் நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். வல்லாஹு யஷ்ஃபீக, அல்லாஹ் தான் உங்களுக்கு குணத்தை தருவான். 11 சூறாக்களையும் இறக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் ஓதி பார்த்தது. இது ஓதினத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உஜார் ஒன்று வந்துச்சாம். எந்த அளவுக்கு என்றால் கஅன்னமா நுஷித மின் இகால், கட்டி போட்டவனை அவிழ்த்து விட்டா எப்படி உஜாரா எழும்புவானோ அத போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஜாராக எழும்பினாங்களா. ஆகையால இதுதான் இந்த 2 சூறாக்களும் இறங்கப்பட்டதற்குரிய காரணம். இப்ப வாங்க நாங்க சூறாக்களுடைய கருத்துக்களை பார்ப்போம். குல், நபியே நீங்கள் சொல்வீர்களாக, அஊது பிரப்பில் ஃபலக், ஃபலக்குடைய ரப்பை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஃபலக், ஃபலக் என்றால் என்ன? ஃபலக் என்பதற்கு பல விளக்கங்கள். அதுல தஃப்சீருடைய தலைவர் ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபலக் என்று சொன்னா சிஜுனுன் ஃபீ ஜஹன்னம், நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலம். அதிகமான உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து, ஃபலக் என்று சொன்னால் ஏர்லி மார்னிங், அதிகாலை நேரம். குல் அஊது பிரப்பில் ஃபலக், அப்ப எப்படி அர்த்தம் வரும்? அஊது என்றால் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யாரை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன்? பிரப்பில் ஃபலக், அதிகாலை நேரத்தின் இறைவனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பாருங்க, சூரத்துல் ஃபலக் அதிகாலை நேரம் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவே இறக்கி இருக்கிறார். சுபகுக்கு பின்னால உள்ள நேரம். அப்ப எவ்வளவு முக்கியமான நேரம் இது. தூங்குற நேரம் இல்லை, சுபகுக்கு பின்னால உள்ள நேரம் இருக்குது. இது செலாக்கள் தூக்கத்துல கழிக்கிற நேரம். சுபகுக்கு பின்னால் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் யார் தூங்குவாரோ உலமாக்கள் எழுதுறாங்க, யஜ்லிபுல் ஃபக்ர், முசீபத்தும் தரித்திரியமும் உண்டாகுமா, வறுமை உண்டாகும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால தூங்கினா, ஏன் அது பரக்கத் செய்யப்பட்ட நேரம். திருமிதியில, அபூதாவுதுல, நசாயில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கையேந்தி துவா செஞ்சாங்களாம். அல்லாஹும்ம பாரிக்லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு அதிகாலை நேரத்தில் நீ பரக்கத் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது படையை அனுப்புவதாக இருந்தால் அதிகாலை நேரத்தில் அனுப்புவாங்களா? ஒரு சஹாபி இருந்தாராம். அந்த சஹாபியுடைய பெயர் ஸஹ்ரு இப்னு வதாஅ அல் காமிதி ரலியல்லாஹு அன்ஹு. அவர் எப்படி இருந்தாராம்? ஒரு வியாபாரியாக இருந்தாராம். அவருடைய வியாபாரத்தை அவர் சுபஹுக்கு பின்னால அதிகாலை நேரத்தில் ஆரம்பிப்பாராம். ஃபஅஸ்ரா வகஸுர மாலுஹு, அவருக்கு அந்த பரக்கத்தால பெரிய கோடீஸ்வரனா மாறிட்டார். இன்னைக்கு நம்ம கடை திறக்கிற 10 மணிக்கு 11 மணிக்கு பரக்கத்து இல்லை. வியாபாரம் ஆரம்பிக்கப்படணும் அதிகாலை. ராவுக்கு 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் கடையை திறந்துட்டு இருக்கிற, அதுக்கு பின்னால சுபகம் இல்லாம தூங்குற, மரா துறக்கிற 11 மணி 12 மணிக்கு. பரக்கத்தான வியாபாரம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல உள்ள வியாபாரம் அதிகாலையோட வியாபாரம் ஸ்டார்ட், இஷாவோட வியாபாரம் முடிஞ்சு. இதுதான் பரக்கத்துக்குரிய வியாபாரம். ஏன்? அது பரக்கத் செய்யப்பட்ட நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்காக துஆ செய்த நேரம். அந்த நேரத்துல நாங்க என்ன நல்ல காரியங்கள் செய்தாலும் அல்லாஹ் அதுல பரக்கத் செய்தான். அதான் அல்லாமா முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபைதுல் கதீர்ல சொல்றாங்க, யாரு இல்ம தேர்றாரோ, யாரு குர்ஆன் ஓதுறாரோ, யார் மார்க்கத்தை படிக்கிறாரோ, யார் தொழில் செய்யறாரோ, அல்லது சஃபருக்கு போறாரோ, அல்லது நிக்காஹுடைய அக்து செய்ய போறாரோ, அல்லது வேற ஏதாவது நல்ல காரியம் செய்யறாரோ, அவருக்கு ஆக ஏற்றமான நேரம் சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரம். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்காக துஆ செய்த நேரம். அல்லாஹ் அந்த நேரத்துடைய பெயர்ல ஒரு சூறாவே இறக்கி இருக்கிறான். இன்னொரு சூறா இருக்குது, என்ன? சூரத்துல் ஃபஜ்ர். ஃபஜ்ர்னா சுபஹுடைய நேரம், லேசான நேரம் அல்ல. இந்த உம்மத்துக்கு குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்த நேரம். அல்லாமா சுஃப்யான் இப்னு உயைனா அவங்களோட ஜாமியில பதிவு செய்றாங்க, சஹீஹான ரிவாயத். சொன்னாங்க, நௌமு அவ்வலின் நஹாரி ஹுர்குன் வ அவ்ஸதிஹி ஹுலுகுன் வ ஆகிரிஹி ஹும்குன். சுபஹுக்கு பின்னால தூங்குறது புத்தியில குறைபாட உண்டாக்குமா? சுபஹுக்கு பின்னால தூங்குறது இருக்கிறேன். நௌமு அவ்வலின் நஹாரி ஹுர்குன், சுபஹுக்கு பின்னால் தூங்குவது நக்ஸுன் ஃபில் அக்ல், புத்தி சுவாதீனத்தை குறைக்கும். வ அவ்ஸதிஹி ஹுல்குன், நடுப்பகல்ல தூங்குவது ஹுல்குன் நபவியுன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத். நடுப்பகல்ண்டா லுஹருக்கு முன்னால உள்ள நேரம். அதுக்கு தான் என்ன சொல்ற? கைலூலா. என்ன தூக்கம்? கைலூலா. எங்கட பிள்ளைகள், மதரசா மாணவர்கள், நாங்க அல்லாஹ்ட பாதையில போற மக்கள் எல்லாம் கைலூலா தூக்கத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்? உலமாக்கள் எழுதுறாங்க, ஆய்வாளர்கள் எழுதுறாங்க, அந்த நேரத்துல தூங்கினா, துஹருக்கு முன்னால உள்ள நேரம் சுன்னத்தான நேரம், அதுல தூங்கினா புத்தி வளர்ச்சி உண்டாகுமா? இந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கீலு, ஏ முஸ்லிம்களே நீங்கள் கைலூலா தூங்குங்கள். கைலூலாண்டா எப்ப? லுஹருக்கு முன்னால, லுஹர் வரைக்கும் தூங்குறது. ஒரு 11 மணி 11:30 கொஞ்ச நேரம் தூங்கினாலும் போதும். லுஹருக்கு பாங்கு சொல்லும் வரைக்கும் தூங்கலாம். நீங்க தூங்குங்க, கைலூலா தூங்குங்க. ஃபஇன்த ஷைத்தான லா தகீலு, ஏன் தெரியுமா? ஷைத்தான்கள் தான் கைலூலா தூங்காதான். ஷைத்தான் சுபஹுக்கு பின்னால தான் தூங்குற போல. ஷைத்தான்களுக்கு கைலூலா தூக்கம் தூங்குறதுக்கு விருப்பம் இல்லையா? ஆகையால நல்லடியார்களுடைய பழக்கம் தான் என்ன? கைலூலா தூக்கம் தூங்குவது. இப்னு ஹிப்பான் தபரானியில வரக்கூடிய ஹஸனான ரிவாயத். சொன்னாங்க, மூணாவது ஆஹிரிஹி ஹும்குன், யார் பகலுடைய கடைசி பகுதியில தூங்குவாரோ அவன் மடையனாக மாறிடுவான். அது என்ன டைம்? அசருக்கு பின்னால தூங்குறது. அப்ப அசருக்கு பின்னால மகரிபுடைய நேரம் இருக்குது. ஒரு நோய், ஒரு தங்கடம், ஒரு பிரயாணம் போனார், இது வேற விஷயம். சிலருடைய வளமை என்னன்னா இது தூங்குறது சுபஹுக்கு பின்னால இல்ல. சூரியன் உதிச்சதுக்கு பிறகு தூங்குங்க, அசருக்கு முன்னால தேவண்டா தூங்குங்க. ஆகையால வெறுக்கப்பட்ட நேரம் தூங்குறதுக்கு சுபஹுக்கு பின்னால தூங்குறதும் புத்தியில குறைபாடு உண்டாக்கும். அசருக்கு பின்னால தூங்குறதும் மடத்தனத்தை உண்டாக்கும், புத்தி
புத்தியுடைய வளர்ச்சியை உண்டாக்கும். சுன்னத்தை அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். எப்ப தூங்குறது தெரியுமா? கைலூலா தூங்குறது. கடைப்பிடிப்போமா? இன்ஷா அல்லாஹ். தொழில் இருக்குது, கஷ்டம், அதெல்லாம் தங்கடம் வேற விஷயம். ஆனா நாங்க ஃப்ரீயா இருக்கிற நாங்க என்ன செய்யணும்? மௌத்துக்கு முன்னால இந்த சுன்னத்துகளை ஹயாத்தா போகணும். அல்லாஹ் பெரிய கூலிகளை தருவார். ஆகையால அப்ப சுபஹுக்கு பின்னால என்ன செய்யற? சுபஹுக்கு பின்னால தூங்குற இல்லாட்டி என்ன செய்யற? அல்லாஹ் சொல்லிட்டாரான், நீங்க சுபஹுக்கு பின்னால என்ன செய்யணும்? வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக قبل طلوع الشمس وقبل غروبها. சுபஹுக்கு பின்னால தூங்கினாலும் தருத்திரி என்று சொல்றீங்க, அசருக்கு பின்னால தூங்கினாலும் தருத்திரி என்று சொல்றீங்க. அப்ப சுபஹுக்கு பின்னாலையும் அசருக்கு பின்னாலையும் என்ன செய்யற? அல்லாஹ் சொல்றான், சுபஹுக்கு பின்னால தூங்குற நேரம் அல்ல, நீ சுபஹானல்லாஹ் சொல்ற நேரம் அது. சுபஹு தொழுவத்துக்கு பின்னால திக்ர் செய், அசர் தொழுவத்துக்கு பின்னால திக்ர் செய். அல்லாஹ் காலையிலையும் மாலையிலையும் இடையில உள்ள எல்லா தேவைகளையும் நீக்குவான். இது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய வாக்கு. அதுதான் குல் அஊது பிரப்பில் ஃபலக். அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் ரப்பு. நாங்க சூரத்துல் ஃபாத்தியால பார்த்தோமே, 996 இடங்கள்ல அல்லாஹ் குர்ஆன்ல ரப் என்ற வார்த்தையை மட்டும் பாவிக்கிறான். எல்லாத்துக்கும் ரப் அவன் தான். வஹுவ ரப்பு குல்லி ஷை அகைரல்லாஹி அப்கி ரப்பன். அவனை தவிர வேற ரப்பு கிடையாது. ஆனா விசேஷமா காலை நேரத்தை சொல்றான்டா அல்லாஹ் சும்மா சொல்ல மாட்டான். அல்லாஹ் என்னத்தை சொன்னாலும் அதுக்கு பின்னால ஒரு ஹகீகத், ஒரு அந்தரங்கம், ஒரு தாற்பயம் இருக்கிறது. அதை குர்ஆனை படிச்சா தான் வழங்கும். இவ்வளவு நாளும் குல் அஊது பிரப்பில் ஃபலக்னு ஓதினது மட்டும்தான். இந்த அர்த்தங்களை விளங்கி ஓதினா நம்மட குர்ஆனுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான், இரண்டாவது மின் ஷர்ரி மா ஹலக். மின் ஷர்ரி மா ஹலக். அல்லாஹ் படைத்த அனைத்து பொருட்களின் தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஷர்ருண்டா என்ன? தீங்கு. மாண்டா மாவுடைய அர்த்தம், அந்த மாங்கிற வார்த்தைக்கு மின் ஷர்ரி மா. ஷர்ருண்டா தீங்கு, ஹலக்கண்டா படைத்தான். அல்லாஹ் படைத்த அனைத்து பொருட்களின் தீங்கை விட்டும். இந்த மா இருக்குதே, அதுக்கு அரபியில சொல்லுவாங்க அம்முல் உமூமாத், எல்லாத்தையும் உள்ளடக்கும். ரேஷனல் பீயிங்ஸும் வரும், இரேஷனல் பீயிங்ஸும் வரும். உயர்தினை அகிரினை எல்லாம் வரும். அதுல மனிதனும் வரும், மிருகமும் வரும், எல்லாமே உள்ளடங்கும். ரொம்ப அறிவுல உச்சத்தை தொட்டவங்க கூட இந்த மாங்கிற வார்த்தைக்கு சரியான விளக்கம் எழுதல். மாங்கிற வார்த்தைக்கு அல்லாமா சீபவைஹி என்பவர் அரபு இலக்கணத்துல கொடிகட்டி பறந்தவர். உலமாக்களுக்கு தெரியும், கேட்டு பாருங்க சபையில் இருக்கிறவங்க. சீபவைஹி நஹு உண்டாலே அரபு இலக்கணம் இலக்கியம் என்றாலே இமாம் சீபவை. இமாம் சீபவை சக்கராத்தில் இருக்கிறார். சக்கராத்தில் இருக்கும் போது வந்து கேட்டாங்களாம் மக்கள், சிஃப்லனா மா தஜித். சீபவை, உங்களோட சக்கராத் எப்படி இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களோட சக்கராத் எப்படி இருக்குது கொஞ்சம் சொல்லுங்க. சீபவை சொன்னாராம், ஆஷ சீபவைஹி மா ஆஷ். சீபவைஹி எவ்வளோ காலம் வாழ இயலுமோ அவ்வளோ காலம் வாழ்ந்துட்டார். வயமூது சீபவைஹி யௌம யமூத். இன்றைய நாள் சீபவைஹி மரணிக்க கூடிய நாள்ல மரணிக்க போறார். வஃபீ நஃப்ஸிஹி மிம்மா மா ஃபீ நஃப்ஸிஹி மிம்மா. ஆனா இவர் இவ்வளோ காலம் வாழ்ந்தும் அரபியில குர்ஆன்ல உள்ள மா என்ற எழுத்துக்கு அர்த்தத்தை பூர்த்தியாக விளங்காம தான் மௌத்தா போறார். இந்த குர்ஆனுக்கு நாங்கல்ல நீங்கல்ல யாரல்ல, கியாமத் நாள் வரைக்கும் விளக்கம் எழுதப்பட்டு கொண்டேதான் இருக்குது. ஆனா பூர்த்தியாக யாராலையும் விளக்கம் சொல்லல. எங்கட குறுமதி, எங்கட மதிக்கு என்ன சொல்ற? குறுமதி, குறைந்த புத்தியால எவ்வளோ விளங்கலுமோ அவ்வளவு தான் விளங்கப்படுத்தலாம். இதுடைய பூர்த்தியான விளக்கத்தை வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாத்தையும் நாங்க விளங்கினா நாங்களும் சமனாயிருவோமே, பெரிய அறிவாளி ஆயிருவோம். அல்லாஹ் சொல்றான், இதுடைய பூர்த்தியான விளக்கம் உனக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் முழு விளக்கமும் தெரியும். நான் சொன்னேனே, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு 350 பக்கம் தஃப்சீர் எழுதினார் இமாம் ராஸி. அல்லாமா இப்னுல் கையும் அல் ஜௌசியா அல் ஹம்பலி இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற ஆயத்துக்கு மட்டும்
100 விளக்கம் எழுதினார். அப்படி இருந்தும் விளக்கம் எழுதி முடியாது, கியாமத் நாள் வரைக்கும் முடியாது. அதான் ஃபகானல் அரப் இதா லம் யஅரிஃபு ஷைஅன் அத்லகு அலைஹி கலிமத்தமா. அரபியர்களுக்கு ஏதாவது ஒன்று தெரியாட்டி அவங்க சொல்லுவாங்களாம் மாண்டா என்ன தெரியாது. சவுதியில் இருந்தாலும் தெரியும், மாஃபி மாஃபிம்பா. மாஃபி மாஃபின்னா என்ன? இல்ல இல்ல, அங்க உள்ள அரபு, அது இலக்கண அரபு இல்ல. எல்லாத்துக்கும் மாண்டா பொதுவா தெரியாது. அதான் அரபியர்கள் எந்த விஷயத்துக்கு கலர் இல்லையோ, எந்த விஷயத்துக்கு சுவை இல்லையோ, எந்த விஷயத்துக்கு வாசம் இல்லையோ, அதுக்கு சொல்லக்கூடிய பேர் தான் மாண்டா. அரபியில் என்ன? மாண்டா குடிக்கிற தண்ணிக்கும் மாண்டு தான் சொல்றது. குடிக்கிற தண்ணி இருக்குது, அதுக்கும் என்ன சொல்றது? ஏன்? தண்ணிக்கு கலர் இல்லை, தண்ணிக்கு வாசம் இல்லை, தண்ணிக்கு டேஸ்ட் இல்லை, இதனால அதுக்கு பேர் வச்சிருக்கிறான் பாருங்க மனுஷன் புத்திய. தண்ணியுடைய கலரை எந்த அறிவாளியாலையும் சொல்லேலுமா? அல்லாஹ் எவ்வளவு குதிரத்துள்ளவன். அஃபரஐதுமுல் மால்லதி தஷ்ரபூன். அல்லாஹ் கேட்கிறான், நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியை நீங்க பார்க்கலையா? இது எந்த குதிரத்து, இது ஏண்ட சக்தி இது. இந்த தண்ணியை விளங்கினாலே அல்லாஹ் விளங்கலாம். ஏன் இவ்வளோ அறிவு எழுதி விளக்கம் எழுதி இவ்வளோ பெரிய பெரிய முன்னேற்றமான டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்த காலத்துல வாழ்றோம். எந்த அறிவாளிக்கும் தண்ணியுடைய கலர் சொல்லல, எந்த அறிவாளிக்கும் தண்ணியுடைய டேஸ்ட் சொல்லல, எந்த மிஷினாலையும் தண்ணியுடைய நிறத்தை காட்டலாது. அதுக்கு பேர் தான் தண்ணி. கண்ணியமான சகோதரர்களே, அதான் அல்லாஹ் சொல்றான், மின் ஷர்ரி மா ஹலக். அவன் படைத்த அனைத்து பொருட்களின் தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். 3வது வசனம். இப்ப 1வது வசனம் என்ன சொன்னிச்சு? குல் அஊது பிரப்பில் ஃபலக். அதிகாலை நேரத்தின் ரப்பை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக். அவன் படைத்த எல்லா பொருட்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எல்லாம் வந்துருமே, எல்லாத்தையும் சொல்லி போட்டு பின்னால உள்ள 3 வசனங்கள்ல அல்லாஹ் 3 தீங்குகளை குறிப்பாக சொல்றான். பொதுவா எல்லாம் என்று சொல்லிட்டு 3 விஷயத்தை குறிப்பா சொல்வதாக இருந்தா அந்த 3ம் லேசான விஷயம் இல்லை, 3ம் பயங்கரமான விஷயம். அதுல 1வது தான் وَمِنْ شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ. 1வது غாசிக். 2வது وَمِنْ شَرِّ النَّفَّاثَاتِ. 2வது நஃபாசாத். 3வது وَمِنْ شَرِّ حَاسِدٍ. 3வது ஹாசித். இந்த 3 பேரும் யார் என்று பார்ப்போம். 1வது وَمِنْ شَرِّ غَاسِقٍ. غாசிக்குடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். காசிக்குண்டா என்ன? காசிக்குண்டா என்ன? காசிக் என்பதற்கு 2 விளக்கம், பல விளக்கங்கள், முக்கியமான 2 விளக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பௌர்ணமி நாள் இரவுடைய நேரம் உட்கார்ந்திருக்கிறார்கள். திருமிதியில வருது, ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலவை பார்த்துவிட்டு சொன்னார்கள், யா ஆயிஷா, ஏ ஆயிஷாவே, இஸ்தஈதி பில்லாஹி மின் ஷர்ரி ஹாதா. இந்த நிலவுடைய தீங்கை விட்டும் இந்த சந்திரனுடைய தீங்கை விட்டும் நீ அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவாயாக. ஃபஇன்ன ஹாதா ஹுவல் காசிகு இதா வகப். சூரத்துல் ஃபலக்ல அல்லாஹ் சொல்றானே, வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப். அந்த காசிக் என்பது இந்த சந்திரன் தான். அப்ப எப்படி வரும் தர்ஜுமா? தர்ஜுமா எப்படி வரும்? டிரான்ஸ்லேட். சந்திரனுடைய தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். சரி, சந்திரன்ல என்ன பிரச்சனை இருக்குது? சந்திரன்ல என்ன பிரச்சனை? அது அழகானது, ஒளி வீசக்கூடியது, அதுல பயப்புறது கொண்டும் இல்லையே என்று பார்த்தா அந்த சந்திரன் அல்லாஹுடைய ஒரு அட்டாட்சியாக படைச்சிருக்கிறான். வருடத்தில் ஒரு முறை என்ன உண்டாகும்? ஹுசூஃபுல் கமர், சந்திர கிரகணம் உண்டாகுமா இல்லையா? லூனா எக்லிப்ஸ் சொல்லுவாங்க, சந்திர கிரகணம். அந்த சந்திர கிரகணம் இருக்குதே, அது அல்லாஹ்வுடைய ஒரு அட்டாச். புகாரியில வருது, கிரகணம் வந்தாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்துருவாங்களாம். ஏன்? கியாமத் நாள் வந்துடுமோ,
கிரகணம்டா என்ன? சந்திரனுடைய முழு ஒளியும் இல்லாம போயிட்டு இருட்டா போயிடும். சூரியனுடைய முழு ஒளியும் இல்லாம போயிட்டு இருட்டாயிரும். இதுக்கு பேர் தான் கிரகணம். இந்த கிரகணம் வந்தாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்துருவாங்களாம். பயந்து உடனே பள்ளிவாசலுக்கு வந்து கிரகண தொழுவாங்க. நீண்ட ரக்காத்துகளாக தொழுவாங்க. எந்த அளவுக்கு சொன்னா ஒரு ரக்காத்துல சூரத்துல் பக்கரா ஓதுற அளவுக்கு நீளமா தொழுவாங்க. அதனாலதான் என்ன சொல்றது, சந்திரனை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க. இது முதலாவது விளக்கம். இரண்டாவது விளக்கம் காசிக் என்று சொன்னால் இரவு. இதுதான் அதிகமான முஃபஸ்ஸிரின்களுடைய கருத்து. அப்ப எப்படி வரும் கருத்து? இதா வகப் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப். வகப் என்று சொன்னா மூடிக்கொள்ளக்கூடிய இரவின் தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். சரி, இரவுல என்ன பிரச்சனை? இரவு விட்டு ஏன் பாதுகாப்பு தேடணும்? இரவுதான் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். பகல்ல நடக்காத பாவங்கள் இரவுல தான் நடக்கும். பகல்ல நடக்காத அநியாயங்கள் இரவுல தான் நடக்கும். பகல்ல நடக்காத கொலைகள் எல்லாம் இரவுல தான் நடக்கும். பகல்ல வெளியே வராத பாம்புகள், விஷஜந்துக்கள், காட்டு விலங்குகள் எல்லாம் எங்க வரும்? இரவு நேரத்துல தான் வெளியாகும். அதே போல பகல்ல வெளியே வராத கள்ளன், பகல்ல வெளியே வராத கொள்ளக்காரன், பகல்ல வெளியே வராத அபகரிக்க கூடியவன் எல்லாரும் எப்ப வெளியில வாரது? இரவுல தான் வெளியே வாரது. இதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது இரவுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறார். அதான் என்ன செஞ்சிடணும்? மாலை நேரமானா பாதுகாப்பு துவாக்கள் இருக்குது, அதை ஓதிக்கொள்ளும். லேசானதல்ல இரவுங்கிறது. புகாரியில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா கான ஜுன்ஹுல் லைல், இரவு ஆரம்பமாகிவிட்டால் நீங்க செய்ய வேண்டிய 6 ஒழுக்கங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. புகாரியில வருது. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இரவு ஆரம்பமான நாங்க என்ன செய்யணுமா? சூரியன் மறைஞ்சத்தோட எங்கட வாழ்க்கையில இல்லை இந்த விஷயம். 100% விதமான ஆக்கள்ற வாழ்க்கையில இல்லை. ஆனா கட்டாயம் செய்யணும். முதலாவது ஒழுக்கம், ஃபகுஃபு சிபியானகும். மகரிபுடைய நேரம் ஆரம்பமாயினா உங்களோட சின்ன பிள்ளைகளை நீங்க வீட்டுக்குள்ள அடைச்சி வைங்க. இது மகரிபுடைய நேரமான நம்மட பிள்ளைகள்லாம் ரோட்ல. ஏன் தெரியுமா? இது சாத்திரம், கிளவி சாத்திரம் எல்லாம் இல்ல. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. ஃபஇன்ன ஷயாத்தீன தன்தஷிரு ஹீனைதின். மகரிபுடைய நேரம், இரவு ஆரம்பமாக கூடிய நேரத்துல தான் ஷைத்தான்கள் வெளியில வாரையாம். ஷைத்தான் வெளியில வருமாம். சின்ன பிள்ளைகளை லேசா பிடிச்சிருமா. மரா இவர் மருந்தெடுக்கிறதான் புள்ள கத்துற, மருந்தெடுக்கிற புள்ள கத்துற. ஏன்? சுன்னத்தென்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவுடைய நேரம் ஆரம்பமாகும் போது உங்களோட சின்ன குழந்தைகள், பருவ வயது அடையாத, தமீஸ் அடையாத சின்ன பிள்ளைகளை நீங்க வீட்டுக்குள்ள எடுத்து கதவை பூட்டிடும். பிள்ளைகளை கூட்டிட்டு பீச்சில், எங்கட பக்கங்கள் இருக்கு, பீச்சுக்கு போவாங்க. குளத்து வழியில, பாலங்கள் இருக்கிற இடங்கள்ல, காட்டு பகுதிகளில், இங்கெல்லாம் மகரிபுடைய நேரத்துல எந்த காரணம் ஒன்றும் பிள்ளைகளை கூட்டிட்டு போகப்படாது. ஏன்? ஷைத்தான்கள் பறந்து திரியிற நேரம், அது கெட்ட ஜின்கள் பறந்து திரியிற நேரம். டக்குன்னு சின்ன பிள்ளைக்கு பிடிச்சிருமா. ஆகையால் என்ன செய்யணும்? முதலாவது ஒழுக்கம், மகரிபுடைய நேரம் வந்தால் ஃபகுஃபு சிபியானகும், குழந்தைகளை தடுத்து வையுங்கள். இரண்டாவது ஒழுக்கம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஅக்லிகுல் அப்வாப் வذ்குர் இஸ்மல்லாஹ். பிஸ்மில்லாஹ் சொல்லி ஊட்டு கதவை பூட்டி விட்டுருங்க. வீட்டு கதவை பூட்டிடணும். மகரிபுடைய நேரம் வந்தா கதவை பூட்டிடும். ஃபுல்லா பூட்டி வைக்க தேவையில்ல. இஷாவுடைய நேரம் வரப்போ கூட திறக்கலாம். ஆனா மகரிப் சூரியன் மறையும் போது என்ன செய்யணும்? முதலாவது ஒழுக்கம், பிள்ளைகளை வீட்டுக்குள்ள தடுத்து வைக்கணும், வெளியில திரிய விடப்படாது. இரண்டாவது ஒழுக்கம், பிஸ்மில்லா சொல்லி கதவை பூட்டிடும் சொன்னாங்க. மூணாவது ஒழுக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கதவை பூட்டணும் தெரியுமா? ஏன் கதவை பூட்டணும்? பிஸ்மில்லா சொல்லி கதவை பூட்டினா சொன்னாங்க, ஃபஇன்ன ஷைத்தான லா யஃப்தஹு பாபன் முக்லகன். பிஸ்மில்லா சொல்லி பூட்டப்பட்ட கதவை திறக்கிற சக்தி ஷைத்தானுக்கு இல்லையா, வரமாட்டார். பாதுகாப்புக்குரிய வழி எந்த மதத்திலேயாவது இருக்கிறா? இதெல்லாம்
இது போதாதா? இந்த குர்ஆன், இந்த சூரத்துல் ஃபலக் போதாதா? இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று விளங்குறது. இதெல்லாம் படிச்சு நாங்க சொல்லலாதா மக்களுக்கு? இதெல்லாம் நாங்க படிக்க வேண்டிய விஷயம் தானே. ஆனா எங்களுக்கு தெரியாது. அவங்களை விட நாங்க பாவம். பாருங்க, எவ்வளவு பேர் வர வேண்டிய மஜ்லிஸ் இது. குர்ஆன் தான் முக்கியம். குர்ஆனை தானே படிக்கும். ஒரு வாலிபர் புத்தளத்துல இருந்து வந்திருக்கார். அல்லாஹ் அவரை கபூல் செய்யட்டும். கஷ்டப்பட்டு பஸ் ஏறி புத்தளத்துல இருந்து வந்திருக்காரு. குர்ஆனை படிக்கணும்ன்ற ஆசையில் கோல் பண்ணி கேட்டாராம், எவ்வளவு பீஸ் கட்டணும்? நம்ம பீஸ் எல்லாம் தேவையில்லை, ஃப்ரீயா தாரம் வாங்க. இன்றைக்கு மார்க்கம் காலடியில. ஆனா முஸ்லிம்களுக்கு இது பெருமதி விளங்குது இல்லை. இது தேவை. வாலிபர்கள் முக்கியமா வரும். ஏன் குர்ஆன் தெரியாது வாலிபர்களுக்கு? படிக்கணும். இந்த மார்க்கத்தில் சொல்லித்தரப்படாத விஷயமே இல்லை. எச்சி துப்புரத்திலிருந்து ஆட்சி செய்வது வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாது. படிச்சா நம்முடைய தரமே வேறு. அதான் உலமாக்கள் ஏன் சொல்ற, குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அல்லாஹ் கேட்கிறான், உலமாக்களும் மற்றவங்களும் சமனாக இயலுமா? அல்லாஹ் கேட்கிறான். மார்க்கத்தை படிச்சவங்களும் படிக்காதவங்களும் சமனாக இயலுமா? ஏன்? அல்லாஹ்ட வஹிய சுமந்தவங்க. அதான் ஆகப்பெரிய சொத்து. இன்னைக்கு எங்கட ஊருக்குரிய சொத்து எல்லாமே அதுதான். இன்னைக்கு என்னத்துக்கு மதரசாக்கள் நடத்துறது? இந்த பிள்ளைகள் தான் எங்கட சொத்து. நாங்க மௌத்தா போனாலும் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூகத்துடைய தலைவரா மாறுவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல போய் தஃப்சீர் நடத்துவார், ஒவ்வொரு மதரசா நடத்துவார். அது போதும் கபருக்கு. ஒருத்தரை உருவாக்கிட்டோம்டா, குடும்பத்துல ஒத்தர ஹாஃபிஸ் ஆக்கிட்டோம்டா, ஒத்தர ஆலிமாக்கிட்டோம்டா, அது போதும் நீங்க நிம்மதியா கபர்ல தூங்குறதுக்கு. ஏன்? அவர் இருக்கும் வரைக்கும் அவருடைய அமல்களுடைய நன்மை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு. சொன்னாங்க மூணாவது ஒழுக்கம், பிஸ்மில்லா சொல்லி தண்ணீர் பாத்திரங்களை மூடி வைங்க. மூணாவது ஒழுக்கம். தண்ணீர் பாத்திரங்களை கிரபுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல தண்ணியை ஊத்தி வைப்பாங்க, தோல் துருத்தி. இப்ப சவுதியில போனா வாங்கலாமா? சவுதியில இருக்க அந்த ஒட்டகத்துடைய தோளால ஆட்டுடைய தோளால பொட்டுல் மாதிரி செஞ்சு ஒரு மூடி போட்டிருப்பாங்க. அதுல தண்ணி குடிக்கிறது ரொம்ப ஆரோக்கியம். அந்த தண்ணிக்கு தான் சொல்றது, அந்த பைக்கு தான் சொல்ற கிர்பான்னு சொல்லி. அப்ப அதை போல இந்த காலத்துல நாங்க எதுல எல்லாம் தண்ணி குடிக்கிறோமோ, எங்கட ஃபில்டர், எங்கட அந்த தண்ணி கேன், பூலி, அதுகளை என்ன செஞ்சிடணும்? பிஸ்மில்லா சொல்லி மூடி வச்சிடணும். மூணாவது ஒழுக்கம். சொன்னாங்க நாலாவது ஒழுக்கம், வஹம்மிரு ஆனியத்தகும் வஸ்குர்ஸ்மல்லாஹ். பிஸ்மில்லா சொல்லி உங்களோட பாத்திரங்கள், கோப்ப பிஞ்ஞான், அதையும் என்ன செய்யுங்க? மூடி வைங்க. அப்படி மூடுறதுக்கு மூடி இல்லையா, வலவ் அன் தஅருது அலைஹா ஷைஅன், அதுக்கு மேல ஒரு குச்சியையாவது என்ன செய்யுங்க? குறுக்கால வைங்க, விழுந்துராம ஏதாவது. சொன்னாங்க அஞ்சாவது ஒழுக்கம், வஅத்ஃபிஉ மஸாபிஹகும், உங்களுடைய விளக்குகளை அணைத்து விடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல விளக்கு தானே பத்த வச்ச. சொன்னாங்க இன்னொரு ரிவாயத்துல வருது, வஅத்ஃபிஉல் மஸாபிஹ இன்தர் ரிகாத், நீங்க தூங்கக்கூடிய நேரத்துல விளக்குகளை அணைத்து விடுங்கள். ஃபஇன்னல் ஃபுவைசிகா, ஏனெண்டா எலி இருக்குது, ருப்பமஜ்தரத்தில் ஃபதீலத ஃபஅஹ்ரகத் அஹ்லல் பைத், ரவாஹுல் புகாரி. எலி இருக்குது, லாம்புடைய திரிய கடிச்சு ஊட்ட பத்த வச்சிருமா. நாங்க லாம்பு பத்த வைக்கிறோம்ல. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல விளக்கு. இப்ப நாங்க என்ன செய்வோம்? சில நேரம் லைட்டுகள் போனா, கரண்டுகள் போனா, இப்ப அதுவும் குறைஞ்சிட்டேன், எமர்ஜென்சி பல்ப் எல்லாம் இருக்குது. விளக்கு பத்த வைக்கக்கூடியவங்களுக்கு ஒழுக்கம் சொன்னாங்க, நீங்க தூங்குறதுக்கு முன்னால விளக்கை அணைத்து விடுங்கள். ஏன்? எலி என்ன செய்யுமாம்? அப்ப அங்கேயும் எலி இருந்திரி. இங்கதான் எலி பிரச்சனை பார்த்தா இங்க மூஞ்சி எலி பிரச்சனை, அங்க என்ன எலி பிரச்சனையோ தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தையும் எலி பிரச்சனை இருந்திருக்குது. எலி வந்து என்ன செய்யும்? லாம்புடைய திரிய அப்படியே கொண்டு போய் ஊட்ட பத்த வச்சிருவோம். இது வந்து அஞ்சாவது ஒழுக்கம். ஆறாவது ஒழுக்கம் சொன்னாங்க, வெற்று பாத்திரங்கள், வெறும் கோப்பை இருக்குது, அதையும் என்ன செய்ய? கவிழ்த்து வைங்க. இது இதவுடைய நேரத்தில் செய்ய வேண்டிய ஒழுக்கம். முதலாவது என்ன செய்யணும்? சின்ன பிள்ளைகளை வெளியில விடப்படாது. ரெண்டாவது என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லி கதவை மூடிடணும். மூணாவது என்ன செய்யணும்?
பிஸ்மில்லா சொல்லி தண்ணீர் பாத்திரங்களை மூடணும். 4வது என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லி சாப்பாட்டு பாத்திரங்களை மூடணும். 5வது என்ன செய்யணும்? விளக்குகளை அணைக்கணும். 6வது என்ன செய்யணும்? வெற்று பாத்திரங்களை கவிழ்த்து வைக்கணும். இது இரவுல செய்ய வேண்டிய 6 ஒழுக்கங்களை ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. 4வது வசனம், 4வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், وَمِن شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ, முடிச்சுகளில் ஊதக்கூடிய சூனியக்காரிகளின் தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இதுதான் என்ன, இந்த மெயின் பாயிண்ட் இதுதான். சூனியக்காரிகள் அல்லது சூனியக்காரர்கள் எல்லாரும் வருவாங்க. அந்நஃபாசாத் என்று சொன்னா அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று அந்நிசாஉ சாஹிராத், சூனியக்கார பெண்கள், அல்லது அந்நுஃபூசுன் நஃபாசாத், முடிச்சுகள்ல ஊதக்கூடிய கெட்ட ஆத்மாக்கள், ஆண் பெண் சூனியக்காரர்கள் எல்லாம் வருவாங்க. ஆக கெட்ட பயங்கரமான ஒரு பாவம் தான் இந்த உலகத்துல சூனியம் என்று சொல்லக்கூடிய பாவம். அதுக்கு தமிழ்ல சூனியம் என்பாங்க, செய்வின என்று சொல்லுவாங்க, பில்லி என்று சொல்லுவாங்க, வசியம் என்று சொல்லுவாங்க. இது எல்லாம் இதுக்குள்ள அடங்கும். இன்றைக்கு முழு உலகத்துடைய முஸ்லீம்களை மாத்திரம் இல்லை, அந்நியர்கள் முழு உலக நாடுகளுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்பி வச்சிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு கண்கட்டி கலை தான் என்ன இந்த சூனியம். இங்கிலீஷ்ல பிளாக் மேஜிக் என்று சொல்லுவாங்க. ஏன் இது என்ன அப்படி, இதுல என்னதான் இருக்குது? இது எவ்வளவு பெரிய பாவம். புகாரியில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், ஏ மக்களே உங்களை நாசமாக்கக்கூடிய 7 பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். வமா ஹுன்ன, கேட்டாங்க சஹாபாக்கள், அந்த 7 பாவத்தையும் சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, முதலாவது அஷ்ஷிர்க் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. 2வது சொன்னாங்க கொலையே சொல்லல, கொள்ளையே சொல்லல. 2வது சொன்ன பாவம் வஸ்ஸிஹர், சூனியம். சூனியம் அவ்வளோ பெரிய பாவம். ஏன் அவ்வளோ பெரிய பாவம்? இந்த சூனியத்துல 70 வகைகள் இருக்குது. 70 வகை. அந்த 70 வகையும் சொல்ல போனா அதுக்கு ஒரு 7 நாள் தேவை. ஆகையால முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். அதுல முதலாவது வகை தான் என்ன? சிஹ்ரு தஃப்ரீக், அதாவது கணவனையும் மனைவியையும் பிரிக்கிறது. கணவனும் மனைவியும் நல்லா இருந்தா சிலாக்களுக்கு பிடிக்காது, குடும்பமே பிரிக்கும். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வஸ்ஸௌஜி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல இருந்து இருக்காங்க, கணவனையும் மனைவியையும் பிரிக்கிறது சூனியத்தின் மூலமாக. 2வது தான் சிஹ்ருல் மஹப்பா, அன்பை உண்டாக்குற. சொல்லுவாங்களே, சில ஊருக்கு போயிடாதீங்க, கோப்பியை ஊற்றி தந்துருவான், மரம் அங்கதான் உங்களுக்கு பொஞ்சாதி. சில ஊருக்கு போயிடாதீங்க, கோப்பியை ஊற்றி தந்துருவான், கோப்பிக்குள்ள விஷயம், மரம் கோப்பியை குடிச்சா அவர் மல்லோ வீட்டுக்கு வர மாட்டார், அங்கே இருந்துருவார், அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்? அன்பை உண்டாக்குற. இயல்புல இல்லாத அன்பை கோப்பியை கொடுத்ததோட அவ பார்த்தா கறிக்கட்ட மாதிரி இருப்பா, ஆனா இவருக்கு அன்பு வந்துடும். அதுக்குதான் சொல்றேன் சிஹ்ருல் மஹப்பா. ஒரு மனிதனை இல்லாத அன்பை உண்டாக்குற, கல்புல இல்லாத காதலை உண்டாக்கி கல்யாணம் முடிக்க வைக்கிறது, ஆகப்பெரிய ஹராம். 3வது சிஹ்ருல் மரல், நோயை உண்டாக்குறது. நோயை உண்டாக்குற. நல்ல உஜாரா இருந்தவர், நல்ல வியாபாரத்துல முன்னுக்கு போறார், திடீர்னு பார்த்தா நோயாளி ஆயிட்டார். ஏன்? நோய் இல்லை, அது சூனியம். 4வது சிஹ்ரு தஹய்யுல், ரியாலிட்டிக்கு மாற்றமாக ஒன்றை காட்டுறது. கவுத்த போட்டா பாம்பு மாதிரி விளங்கும், தொப்பிக்குள்ள இருந்து முயல் எடுப்பான், ஒரு ஜாதி கம்பு எடுப்பான், அதை பார்த்தா ஊதினா அது பறவையா பறக்கும். இது ரியாலிட்டி இல்லை, இது கண்கட்டி வித்து. இதுக்கு சொல்ற சிஹ்ரு தஹய்யுல். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல சூனியக்காரர்கள் என்ன செஞ்சாங்க? அப்படியே தூக்கி போட்டாங்க, கவுத்த போட்டாங்க, அது பாம்பு மாதிரி விளங்கிச்சு. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அசாவை போட்டாங்க, அது உண்மையான பாம்பாக மாறி முழு பாம்பையும் விழுங்கிச்சு. 5வது அதுவும் ரொம்ப பயங்கரமான விஷயம், ரொம்ப பயங்கரமான விஷயம், சிஹ்ருல் ஜுனூன், பைத்தியத்தை உண்டாகிறது. சூனியத்தால
பைத்தியமானாக்களும் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஆனா சூனியத்துக்கு தானா இயங்குற சக்தி இல்லை, அல்லாஹ் அப்படி ஒன்று வச்சிருக்கிறான். அல்லாஹ் நாடினா தான் என்ன செய்யும், சூனியமும் பலிக்கும். அடுத்தது சிஹ்ரு தஅதீலி ஸவாஜ் அவ் ரிஸ்க், இவருக்கு வரக்கூடிய வருமானத்தை அல்லது கல்யாணத்தை தடுக்கிறது. கல்யாணம் பேசுறாங்க தான் 30 வயசாயிட்டு 35, கல்யாணம் ஒன்றுமே செட் ஆகுதில்லை. வயசும் போகுது, பணமும் இருக்குது, பலமும் இருக்குது, சொத்தும் இருக்குது, செல்வமும் இருக்குது, ஆனா கல்யாணம் செட் ஆகுறல்ல. எத்தனையோ தொழிலை செஞ்சிருப்பார், வெளிநாட்டுக்கு போறாராம். நாங்க பிறந்த காலத்துல இருந்து வெளிநாட்டு தான், கண்டது ஒன்றும் இல்லை. எவ்வளவு உழைச்சாலும் கையில நிக்கிறல்ல, என்ன சூனியன் செய்யப்பட்டிருக்கு. நீ யோசிங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தின் தலைவருக்கே சூனியம் செய்யப்பட்டுச்சுண்டா நமக்கெல்லாம் பெரிய விஷயமா? அதுக்கு தான் என்ன செய்யற, எந்த நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் இந்த குல் சூரா 3 நாங்க ஓதினா சூனியத்துடைய பாதுகாப்பை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை காப்பாற்றுவான். இந்த சூனியத்துடைய சட்டம் என்ன? 70 வகையில முக்கியமான 6 வகையை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இந்த சூனியத்துடைய சட்டம் ஹுக்மு சிஹ்ரி ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துடைய பார்வையில் இந்த சூனியத்துடைய சட்டம் முஹர்ரமுன் தஹ்ரீமன் கத்இயன், பச்சை ஹராம். சூனியத்தை படிக்கிறதுக்கோ செய்யறதுக்கோ எந்த அனுமதியும் கிடையாது. இது பெரும் பாவம். அல்லாமா ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறாங்க, பெரும் பாவம் என்று கிதாப். அந்த கிதாபுல பெரும் பாவங்கள்ல இந்த லிஸ்ட கொண்டாடுறாங்க சூனியத்துடைய. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தடுக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமிதியில வருது, ஹத்து சாஹிரி, சூனியக்காரனுடைய தண்டனை என்ன தெரியுமா? அவன்ட கழுத்தை வெட்டணும். உமர் ரலியல்லாஹு அன் பஜாலா இப்னு அப்தா என்பவருக்கு கடிதம் எழுதினாங்க. அபூ தாவூத்ல வருது, உக்துலு குல்ல சாஹிரின் வ சாஹிரத்தின், யார் யாரெல்லாம் ஆண்கள்ல சூனியம் செய்யறாங்களோ அவ்வளோ ஆம்பளையிலையும் கொள்ளுங்க, யார் யாரெல்லாம் பெண்கள்ல சூனியக்காரர்களோ அவ்வளோ பெண்கள்லையும் கொள்ளுங்க. இந்த சூனியம் செய்யறதுக்குரிய தண்டனை என்ன? இந்த சூனியக்காரர்கள் இஸ்லாமிய நாடாக இருந்தா இது சூனியக்காரர்களுடைய கழுத்து வெட்டப்படணும். அவ்வளவு பெரிய பாவம், லேசான பாவம் இல்லை. இந்த சூரியன் உலமாக்கள் பல விதத்திலையும் இந்த சூனியத்துக்கு ஆபத்துவா கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த விஷயம்தான் இந்த சூனியத்தை விட்டு நாங்க எப்படி பாதுகாப்பு பெறுறது. சூனியம் வச்சிருக்கிறான் அல்லாஹ். முதலாவது, அந்த சூனியத்துக்கு அல்லாஹ் நாடினா தாக்கத்தை ஏற்படுத்துற சக்தியை கொடுப்பான். தானாவா சக்தி இல்லை, அல்லாஹ்ட குதரத். அல்லாஹ் நாடிட்டான்னு சொன்னா அந்த சூனியத்துடைய தாக்கம் எங்களுக்கு உண்டாகும். அடுத்தது, சூனியத்துடைய சட்டம் என்ன? பெரும் பாவம். அடுத்தது, இந்த சூனியத்தை விட்டு எப்படி நாங்க தப்புறது? முதலாவது, அத்தமஸ்ஸுகு பில்லாஹ், அத்தமஸ்ஸுகு பில் ஈமானி பில்லாஹ், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உறுதியா இருக்கிறது. அல்லாஹ் ஒழுங்கா நம்பணும். எடுப்புலேயே ஓடுறல்ல, அந்த வைத்தியரையும் இந்த பரிசாரியும், அந்த பரிசாரி வரை வச்சு சம்பாதிச்சிருவார். ரெண்டாவது காலை மாலை ஓதக்கூடிய திக்ருகள், ஔராதுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க, அதுகள்ல பேணுதலா இருக்கும். மூணாவது, எங்கட வீடுகள்ல சூரத்துல் பக்ராவை ஓதி வரும். ஏன்? இந்த சூனியம் இருக்குதானே, இந்த சூனியத்துடைய அடிப்படை, சூனியக்காரர்களுக்கு உதவி செய்யற யார் தெரியுமா? சூனியத்தை பழிக்கிறதுக்கு, சூனியம் வேலை செய்யறதுக்கு, சூனியக்காரர்களுக்கு முழு உதவியாக இருக்கிறது ஷைத்தான்களும் கெட்ட ஜின்கள். ஷைத்தான் சொல்லுமா, தொழுகையை விடு, நோம்ப விடு, அமல் இபாதத்தை விடு. அப்படி இவர் ஒவ்வொன்றா தூரமாக 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 ஷைத்தான்களும் கெட்ட ஜின்களும் இவருக்கு உதவி செய்யும். சூனியம் ஜின்கள் மூலமாகவும் என்ன செய்யற? சூனியத்தை கொண்டு போய் புதைக்கிறது கெட்ட ஜின்கள் மூலமாக. கெட்ட என்ன ஒவ்வொரு பொருட்கள்ல செய்யற, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி சீப்புல, உடுப்புல, அதே போல ஓதியுற, அதே போல கெட்ட ஷைத்தான்களை ஏவியுற, இப்படி பல முறைகள். ஆனா சுருக்கமா சொல்றேன்டா, இது ஒன்றுக்குமே அல்லாஹ்வை தாண்டின சக்தி இல்லை. நாங்க பாதுகாப்பு சூறாக்களை ஓதிக்கொண்டா அல்லாஹ் எந்த சூனியத்தை விட்டு எங்களை பாதுகாத்துருவான். மூணாவது என்ன செய்யணும்? நாங்க வீடுகள்ல சூரத்துல் பக்ரா ஓதணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யஃபிரு மினல் பைத்
அல்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்கரா, எந்த வீடுகள்ல சூரத்துல் பக்கரா ஓதப்படுமோ அந்த வீடுகளை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகிறான். நாலாவது தான் அஜ்வா ஈச்சம்பழம் சாப்பிடுறது. சவுதியில கசீம் ஒரு ஊர் இருக்குது. கசீம் தான் முழு உலகத்திலையும் அங்கரிக்கிற மாதிரி ஈச்சம்பழம் வேற எங்கேயும் இல்லை. போன வருஷம் கடைசியா சவுதியுடைய டீட்டெயில் எடுத்து பார்த்தா 200க்கும் மேற்பட்ட வெரைட்டி சவுதியில விளைஞ்சிருக்குது ஈச்சம்பழம். 200 வகையான ஈச்சம்பழம். அதுல ஆக உயர்ந்தது தான், ஆக பெருமதியானது தான் அஜ்வா என்ற ஈச்சம்பழம். அதுலயும் அஜ்வத்துல் மதீனா, மதீனாவில் இருக்கக்கூடிய அஜ்வா, அதுக்குத்தான் ஆக சிறப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அஜ்வத்து மினல் ஜன்னா, அஜ்வா இருக்குதே இது உலகத்து பழம் இல்லை, இது சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் இறக்கின பழம். சொன்னாங்க, மன் தஸப்பஹ குல்ல யௌமின் 7 தமராத்தின், சொன்னாங்க அஜ்வத்தன், யார் ஒவ்வொரு நாள் காலையில அஜ்வா ஈச்சம்பழம் 7 சாப்பிடுவாரோ, லம் யதுர்ரஹு ஃபீ தாலிகல் யௌம் சும்முன் வலா சிஹ்ருன், அவருக்கு எந்த விஷமும் தீண்டாது, எந்த சூனியமும் ஒன்றும் செய்யல. ஒவ்வொரு நாளும் ஒரு 7 அஜ்வா சாப்பிட்டு வந்தா யார் எந்த பெரிய சூனியக்காரன் வந்தாலும் எங்களுக்கு என்ன செய்யலாது, எங்களை ஒன்றும் செய்யலாது. நாகப்பாம்பு கொத்தினாலும் எங்கள் உடம்புல என்ன செய்யாது, விஷம் ஏறாது. புகாரியுடைய ஹதீஸ். நம்பிக்கையோட சாப்பிடுவோம், நம்பிக்கையோட சாப்பிடணும். எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது இஸ்லாத்துல, யாரையும் தேடி போக தேவையில்லை. அல்லாஹ் வச்சிருக்கிறான் மருந்து, முறையா செய்யறவங்க இருக்கிறாங்க. குர்ஆன் ஓதல்கள், சூனியத்துக்கு என்ன செய்யற சிலவங்க மருந்து கேட்கறதுக்கு அங்க ஆமதுரு விட்ட போற, பூசாரி கிட்ட போற, பச்சை ஷிர்க் ஹராம், பெரும் பாவம், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத பாவம். எல்லாத்துக்கும் முறை இங்க காட்டப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் அணுகி விளக்கத்தை கேட்கணும். இப்படி ஒன்று இருக்குது பிரச்சனை, என்ன செய்யறது, எடுத்தெடுப்புல கோயிலுக்கு போறது, போய் தங்கவான் வெத்திலே வைக்கிறது, மாம்பாக்குறது. அவனே அல்லாஹ்வோட தூரமானவன், அல்லாஹ்வோட உதவி இல்லாதவன், அவன் எப்படி உனக்கு வைத்தியம் செய்வான் இல்லையா? அவர்கிட்ட போனா தான், யாரோ சொல்லிட்டான், அவர்கிட்ட பண்ண விஷயம் நடக்குது. இது அல்லாஹ் எவ்வளவு கோவப்படுற விஷயம். எல்லா வழியும் காட்டி தரப்பட்டிருக்குது. 6வது சொன்னாங்க, 6வது விளக்கம் ஆறாவது வழிமுறை சூனியக்காரர்களுக்கு என்ன, சூனியத்தை வெட்டுறதுக்கு சூனியக்காரன்ட்ட போறது, சூனியத்தை வெட்டுறதுக்கு சூனியக்காரன்ட்ட போறது, அவனுக்கு சல்லியை கொடுத்து சூனியத்தை அவர்களுக்கு செஞ்சவனுங்களுக்கு எதிராக திருப்புறது. எங்களுக்கு செய்யப்பட்ட சூனியத்தை எங்களுக்கு இல்லாமல் ஆக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா அவன் சூனியம் செஞ்சிருந்தாலும் அவனுக்கு எதிராக நாங்க திருப்பேல, அதுக்கு அனுமதி இல்லை. 7வது அர்ருக்யத்து ஷர்இய்யா, இஸ்லாத்துல குர்ஆன்ல சுன்னத்தான ஹதீஸுகள்ல எங்களுக்கு பாதுகாப்பு துவாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க. அந்த துவாக்களை நாங்க என்ன செய்யணும், தொடர்ச்சியாக ஓதி வரோம். அந்த துவாக்கள் ஓதுவதின் மூலமாக நமக்கு என்ன செய்யப்படும், எல்லா சூனியத்தை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஓதி பார்த்த துவா, இதெல்லாம் நீங்க இந்த வீடியோல இருக்கும் பார்த்து நீங்க எழுதி எடுத்துக்கொள்ளும். ஓதி வாங்க, உங்களோட பிள்ளைகளுக்கிட்ட கேட்டு எழுதி எடுங்க, ஓதி வாங்க. ஒரு 2-3 துவாக்களை மட்டும் நான் சொல்லித்தரேன், நேரம் போகுது. முதலாவது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஓதி பார்த்த துவா தான், பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யுதீக வல்லாஹு யஷ்ஃபீக. இந்த துவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூனியம் செய்யப்பட்ட நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதினர். பவர்ஃபுல்லான துவா. இன்னொன்று இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்தாங்க. இப்னு ஆபிஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எந்த நோய் வர்த்தம் வந்தாலும், சூனியம் மட்டும் இல்லை, எந்த நோய் வந்தாலும் ஓதணும், பிஸ்மில்லாஹில் கரீம் அஊது பில்லாஹில் அதீம் மின் ஷர்ரி குல்லி இர்கின் நஆர் வ மின் ஷர்ரி ஹர்ரின் நார். இர்குன் நஆர்ண்டா புடைக்கக்கூடிய நரம்பு. நான் விளக்கம் சொல்லல, துவா மட்டும் சொல்லித்தாரேன்னா நேரம் போகுது. அடுத்தது இன்னும் ஒரு துவா சொல்லி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு ஒரு நோயாளி கிட்ட எந்த நோயா இருந்தாலும் சரி, எந்த நோயா நம்பிக்கையா ஓதுவாரோ, என்ன வார்த்தை, அஸ்அலுல்லாஹல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் ஐயஷ்ஃபியக. 7 தரம் அந்த நோயாளிட மேல கையை வச்சு வருத்தம் வந்த இடத்துல அஸ்அலுல்லாஹல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் ஐயஷ்ஃபியக என்று ஓதினா மௌத்தை தவிர மற்ற எல்லா நோயும் குணமாயிரும். நபியுடைய வார்த்தை. அபூதாவுத்ல, திர்மிதியில, நசாயில வருது. அது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஒரு நோயாளி கிட்ட வந்தா
எந்த நோயா இருந்தாலும் சரி ஓதுவாங்களாம், அஸ்ஹிபில் பஸ் ரப்பன் நாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அன்த. இந்த துஆ ஓதினா நோய் குணமாயிருமாம். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் நபியுடைய பேர பிள்ளைகள் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகள் அழகான பிள்ளைகள். நபியை பார்த்தா அவங்கள பார்க்க தேவையில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலே இருப்பாங்க. அடிக்கடி ஓதி பார்ப்பாங்களாம், பாதுகாப்புக்கு ஓதுவாங்களாம். உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாமா, புகாரில வருது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லி தந்தாங்க, பிஸ்மில்லாஹ் அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹ் வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ ஃபீ ரிவாயத்தின் மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். இத போல இன்னும் நிறைய துஆக்கள் இருக்குது. இந்த துஆக்களை நாங்க ஓதி வரக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோயை விட்டும் பாதுகாப்பார். சரி, இப்ப கடைசி வசனம் ஓதிட்டே முடிப்போமா, முடிச்சிருவோமா? ஒரு வசனம் தான் இருக்கு, என்ன செய்வோம்? 9:15 ஆயிடுச்சு, ஓதிட்டே முடிப்போமா? கடைசி வசனம் மூணாவது நம்ம பார்த்தோம், சூரத்துல் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். அல்லாஹ் படைச்ச எல்லா படைப்பினங்களை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லிட்டு அல்லாஹ் பின்னால 3 விஷயங்களை குறிப்பாக்கினான். முதலாவது காசிக், காசிக்னா என்ன? சந்திரன் அல்லது இரவு. இரண்டாவது நஃபாசாத், நஃபாசாத்னா சூனியக்காரர்கள். இப்ப மூணாவது அல்லாஹ் சொல்றான், நமக்கு எல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனை, வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது நான் அவனுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். பொறாமை அந்த காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஆக பெரிய கெட்ட குணம். மற்றவன் நல்லா இருக்கிறத பார்த்து கல்பு பத்துற, மற்றவர் நல்லா இருக்கிறத பார்த்து கல்பு பத்தி அது கண்ணால பொறாமையாக வெளியில வார, அது கண்ணூராக மாறும், அது கண்ணூராக மாறும். பொறாமை ஆக பொல்லாத நோய். உலகத்தில் நடந்த முதலாவது கொலை, உலகத்தில் நடந்த முதலாவது கொலை எப்படி தெரியுமா நடந்துச்சு? பொறாமையால தான் நடந்துச்சு. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன் நிஹாயால முதலாம் பாகம் 95ஆம் பக்கம், அல்லாமா இப்னு ஜரீர் அத்-தபரி தாரீஹு தபரியில முதலாம் பாகத்துல பதிவு செய்றாங்க, காபீல் ஹாபீலுடைய சம்பவம். காபீல் ஹாபீல் யார்? இவங்க 2 பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள். அந்த காலத்துல அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன தெரியுமா? கூட பிறந்த நானாவும் தங்கச்சும் மாறி மாறி கல்யாணம் முடிக்கலாம். ஏன்? உலகத்துல மனிதர்கள் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல மனிதர்கள் யார்? 2 பேர் 3 பேர் 4 பேர் இப்படித்தானே. அப்ப காபீல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், ஹாபீல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். காபீலோட ஒரு பொம்பளை புள்ள இருந்துச்சு, ஹாபீலோட ஒரு பொம்பளை புள்ள இருந்துச்சு. இப்ப காபீல் ஹாபீல்ற தங்கச்ச முடிக்கணும், ஹாபீல் காபீல்ற தங்கச்ச முடிக்கணும். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஆனா காபீல் கெட்டவன், ஹாபீல் நல்லவன். ஹாபீலோட பிறந்த தங்கச்சி அசிங்கம், காபீலோட பிறந்த தங்கச்சி அழகு. ஆனா முடிக்கணும் மாறி மாறி தானே. இவருக்கு விருப்பம் இல்லை. யாருக்கு? கெட்டவருக்கு. காபீலுக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு அவரோட பிறந்த தங்கச்சி தான் முடிக்கும். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் கல்யாணம் முடிங்க. இல்ல நான் இவவை தான் கல்யாணம் முடிப்பேன். யார? என்னோட பிறந்த தங்கச்சி தான் நான் முடிப்பேன். சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் குர்பான் கொடுங்க, குர்பான் கொடுங்க. உங்களோட யார குர்பான அல்லாஹ் ஏற்றுக்கொள்றானோ அவருடைய விருப்பம் நடக்கும். இப்ப காபீல் விவசாயி, ஹாபீல் என்ன செஞ்சார்? அவர் ஆட்டு பண்ண வைக்கிறவர். ஹாபீல் நல்லவர். அவர்கிட்ட இருந்த ஆடுகள்ல ஆக விலை உயர்ந்த ஆட்டை கொண்டு குர்பான் கொடுத்தார். காபீல் என்ன செஞ்சான்? அவன் கெட்டவன் தானே. இருந்த நெல்லுல அரிசியில ஆக தரங்குறைஞ்சதை கொண்டு வச்சான். இப்ப குர்பான் அந்த காலத்துல எப்படி அல்லாஹ் கபூல் செய்யறா? வானத்திலிருந்து ஒரு நெருப்பு இறங்கும். அந்த நெருப்பு இறங்கி எந்த குர்பானை பத்த வைக்குதோ அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பான். இப்ப இவர் நெல் இருக்குது, ஹாபீலுடைய ஆடுகள் இருக்குது. இப்ப வானத்திலிருந்து நெருப்பு இறங்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி அல்லாஹு தஆலா பரிசுத்தமானதை தான் கபூல் செய்வான். ஹாபீலுடைய நெல்லெல்லாம் முட்டு போட்டு ஹாபீலுடைய ஆட்டை நெருப்பு பத்த வச்சு குர்பான் எடுத்து. இப்ப சந்தோஷம் என்ன? ஹாபீலுக்கு சந்தோஷம், காபீலுக்கு பொறாமை. சொன்னானாம்,
லஅக்துலன்னக், நான் உன்னை கொலை செய்வேன், நான் உன்னை கொலை செய்வேன். என்ன செஞ்சார்? நீண்ட சம்பவம், நான் சுருக்கமா சொல்றேன். கொண்டு போட்டேன். யாரு? நானா? தம்பிய கொண்டு போட்டார். ஏன்? தங்கச்ச முடிக்கணுங்கிற ஆசையில, பொறாமையில. எனக்கு கிடைக்காத தங்கச்சி இவனுக்கு கிடைக்கிறையா? எனக்கு அசிங்கமான பெண் கிடைக்கும் போது இவருக்கு அழகான பெண் கிடைக்கிறையா? இதுக்கு முடிவு என்ன? இந்த பொறாமைக்கு முடிவு கொலை. கொலை செஞ்சார். கொலை செஞ்சா முதலாவது ஜனாசா உளுந்திருக்குது உலகத்துல. உலகத்துல முதலாவது ஜனாசா என்ன செய்யற? முதலாவது கொலை. கொலைய மையத்தை அடக்க தெரியா, மையத்தை தோண்டி அடக்க தெரியா. இவன் என்ன செய்யறான்? மையத்தை தூக்கிட்டு ஊரெல்லாம் திரியிறான். ஏன்? அடக்கேல. அல்லாஹ் என்ன செஞ்சான்? 2 காகத்தை அனுப்பினான். இது குர்ஆன்ல வருது. குர்ஆன்ல சூரத்துல் மாயிதால வருது. 2 காகத்தை அனுப்பி 2 காகமும் சண்டை பிடிச்சி ஒரு காகம் அடுத்த காகத்தை கொத்தி கொலை செஞ்சிச்சு. செஞ்சுட்டு காகம் என்ன செஞ்சிச்சு? அப்படியே மண்ணை தோண்டி அடுத்த காகத்தை புதைச்சி காட்டுச்சு. இப்பதான் இவருக்கு மூளை வேலை செஞ்சிச்சு. ஹாபீலுடைய ஜனாசாவை கபரை தோண்டி கொலை செஞ்சு அப்படியே புதைச்சிட்டார். இப்ப உலகத்துல நடந்த முதலாவது கொலை எதால நடந்தது? பொறாமையால நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொறாமையுடைய முடிவு என்ன தெரியுமா? இந்த பொறாமையுடைய பாவம், தீமை என்ன தெரியுமா? சொன்னாங்க, லா துக்தலு நஃப்ஸுன் ظுல்மன். இந்த உலகத்துல அதுக்கு பின்னால எந்தெந்த ஆத்மாக்கள் எல்லாம் அநியாயமாக கொலை செய்யப்படுமோ, அந்த கொலைக்கு பின்னால யாரெல்லாம் அநியாயமாக கொல்லப்படுவார்களோ, இல்லா கான அலபினி ஆதமல் அவ்வலி கிஃப்லும் மின் தமிஹா லிஅன்னஹு அவ்வலு மன் சன்னல் கத்ல். உலகத்துல நடக்கக்கூடிய அவ்வளோ கொலைக்கும் பாவம் இவருக்கு கிடைக்கும். யாருக்கு? முதலாவது கொலையை காட்டி கொடுத்தாரே, அதனால இவருக்கு உலகத்துல எத்தனை கொலை நடந்தாலும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து 6000 வருஷத்துக்கு மேல், 6000 வருஷமாக உலகத்துல நடக்கக்கூடிய அத்தனை கொலைகள் பாவத்தை யாரு சுமப்பான்? காபீல் சுமப்பான். ஏன்? உலகத்துல முதலாவது கொலையை காட்டி கொடுத்தவன் வந்தான். பாத்தீங்களா பொறாமையுடைய விளைவு? அதான் பொறாமப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. அல்லாஹ் முடிவு செஞ்சது. அல்லாஹ் கேட்கிறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. உலக வாழ்க்கையை பங்கு வச்சது நான். இவர் ஆலிமா இருக்கணும், இவர் ஹாபிஸா இருக்கணும், அவர் முஃப்தியா இருக்கணும், இவர் டாக்டரா இருக்கணும், அவர் எம்ப்ளாயரா இருக்கணும். இது நாம் பங்கு வச்சது. நீ ஏன் பொறாமப்பட்டு சாவுறாய்? பொறாமப்படுறதால ஒன்றுமே நடக்காது. எந்த அளவுக்குண்டா சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் ஹஸத், திருமிதியில அபூதாவுத்ல வருது, இன்னல் ஹஸத், பொறாமை இருக்குதே, யக்குலுல் ஹஸனாத் கமா தக்குலுன் நாருல் ஹதப். நெருப்பு எப்படி விறக பத்த வைக்குமோ அத போல பொறாமை ஒரு மனிதனுடைய நன்மைகள் எல்லாம் அப்படியே பத்த வச்சிரும். பயங்கரமான நோய். புகார்ல அவர் சொன்னாங்க, லா தபாகது, ஒருத்தருக்கொத்தர் கோவப்படாதீங்க, வலா தகாதஉ, ஒருத்தருக்கொத்தர் துண்டிக்காதீங்க, வலா தஹாசது, ஒருத்தருக்கொத்தர் பொறாமப்படாதீங்க, வலா ததாபரு, ஒருத்தருக்கொத்தர் புறமுதுகு காட்டி போகாதீங்க, வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடியார்களே, சகோதரர்களாக ஒத்துமையாக இருங்க, பொறாமப்படாதீங்க. உலகத்துல உலமாக்களுக்கு கூட வந்த ஒரு நோய் தான் பொறாமை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதை மட்டும் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இமாம் புகாரி எவ்வளோ பெரிய ஆலிம் உங்க எல்லாருக்கும் தெரியும். உலகத்துல இமாம் புகாரிய தெரியாத யாராவது இருப்பாங்களா? அல்லாமா, மிகப்பெரிய அல்லாமா, குர்ஆனுக்கு பின்னால் உலகமே தூக்கி கொண்டாடும் கிதாப் புகாரி. அவருக்கு கூட பொறாமையால தான் சோதனை வந்துச்சு. என்ன பொறாமை? இமாம் புகாரி வந்து புகாராங்கிறது இருக்குது உஸ்பெகிஸ்தான்ல, ரஷ்யால. புகாரால இருந்து நைசாபூருக்கு வராங்க. நைசாபூர் வந்து பழைய ஈரானுடைய பகுதி. இப்போ ஒரு பெரிய ஆலிம் வந்து நம்ம ஊருக்கு வாராருன்னா நம்ம எவ்வளோ கண்ணியப்படுத்துவோம். ஊரெல்லாம் திரண்டு எந்த அளவுக்கு உண்டா? நைசாபூர்ல மக்கள் எல்லாம் 3 மைல் தொலை தூரத்துக்கு மக்கள் வந்துட்டாங்களாம் இமாம் புகாரிய வரவேற்கிறதுக்கு. அதுல குதிரை மட்டும் 4000 குதிரையாம். எத்தனை குதிரை? 4000 குதிரை. 4000 குதிரைக்கு மேல உலமாக்கள். சில மக்கள் புகாரியை கண்ணியப்படுத்துறதுக்காக செருப்பு கூட போடாம வந்தாங்களாம். அல்லாமா ஹத்தீபுல் பக்தாதி தாரிகுல் பக்தாதில இதை பதிவு செய்யறாங்க. சொல்றாங்க, சிவாமன் ரக்கிப ஹிமாரன் அவ் பக்லன் அவ் ரிஜாலன்
குதிரையில வந்தாக்கள் மட்டும்தான் 4000. இது இல்லாம ஆயிரக்கணக்கான மக்கள் கழுதையில, கோவேரி கழுதையில நடந்து வந்திருந்தாங்க. இப்ப புகாரி வந்ததோட பெரிய ஆலிம் ஒன்று வந்துட்டார். முழு புகாரியுடைய பக்கம் முழு நைசாபூரும் சாஞ்சிச்சு. முழு மக்களும் என்ன செஞ்சிட்டாங்க? இமாம் புகாரியுடைய பக்கம் சாஞ்சிட்டாங்க. அங்க இருந்த உலமாக்கள் பாடத்துல ஒருத்தரும் இல்லை. புகாரி கிட்ட ஹதீஸ் படிக்கிறதுக்கு இமாம் புகாரி கிட்ட எல்லாரும் வந்துட்டாங்க. அங்க இருந்தவங்கள்ட்ட யாரும் இல்லை. அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு ஆலிம் தான், அவருடைய பேரை நான் குறிப்பிட விரும்பல. அவருக்கு கொஞ்சம் பொறாம வந்துச்சு. அவருக்கு கொஞ்சம் பொறாம வந்துட்டு இப்ப இவர் என்ன செஞ்சார்? என்ன புகாரி, என்ன பெரிய புகாரி, பாப்பமே. இவர் என்ன செஞ்சார்? புகாரிக்கு எதிராக சில மக்களை தூண்டி விட்டார். இமாம் புகாரிக்கு எதிராக ஒரு சிலரை தூண்டி விட்டார். எந்த அளவுக்குண்டா, இமாம் புகாரியுடைய காலத்தில் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை தான் மஸ்அலத்து ஹல்கில் குர்ஆன். குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லது அருளப்பட்டதா? இது டீப்பா விளங்க வேண்டிய விஷயம். நான் சும்மா சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். குர்ஆன் அருளப்பட்டதா படைக்கப்பட்டதா? குர்ஆன் என்னது? படைக்கப்பட்டது, அல்லாஹ்வால் அருளப்பட்டது. ஆனா புகாரியுடைய காலத்துல 15 வருஷமா நடந்த பிரச்சனை. இதால பெரும் பெரும் உலமாக்கள் நிறைய கஷ்டப்பட்டாங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ஜெயிலுக்கு போனாங்க. ஏன்? அந்த காலத்துல வாழ்ந்த முஅத்தஸிலா என்ற பிரிவு குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற வாதத்தை முன் வச்சாங்க. ஆனா குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல, அல்லாஹ்வால் அருளப்பட்டது. கலாமுல்லாஹில் அஸலி, அல்லாஹ்வுடைய ஆரம்பம் முடிவில்லாத பேச்சு. இப்ப உலமாக்களுக்கு தானே தெரியும் உலமாக்கள் எப்படி மடக்கேலும். இவர் 2-3 பொதுமக்கள்கிட்ட சொன்னார், இமாம் புகாரி பாடம் நடத்தும் போது நீ ஒரு கேள்வியை கேளு. ஆயிரக்கணக்கான மக்கள் மஜ்லிஸ்ல நீ ஒரு கேள்வியை கேளு. என்ன கேள்வி தெரியுமா? அல்ஃபாதுல் குர்ஆனி மஹ்லூகத்துன் அம்லா. சரி, குர்ஆன் படைக்கப்படல, குர்ஆன் அல்லாஹ்வால அருளப்பட்டது. ஆனா இப்ப நாங்க குர்ஆன் ஓதுறோம் தானே, ஓதும் போது வருதே வார்த்தை, இது படைக்கப்பட்டதா அருளப்பட்டதான்னு கேளு. இது பொதுமக்கள் எல்லாருக்கும் விளங்குமா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரத்துல இருப்பாங்க. இப்போ ஒருத்தன் வந்து என்ன செஞ்சிட்டான்? எழுமிட்டான் மஜ்லிஸ்ல, அல்ஃபாதுல் குர்ஆனி மஹ்லூகத்துன் அம்லா. நாங்க ஓதுற குர்ஆன் இருக்குது, இது படைக்கப்பட்டதா இல்லையா? எங்கட வாயில வர வார்த்தை. இமாம் புகாரிக்கு விளங்கிட்டு இவன் என்னமோ ஒரு பிரச்சனையை குழப்பத்தான் வந்திருக்கான், இவன் ஒரு பிரச்சனையை தூண்டத்தான் வந்திருக்கான். இமாம் புகாரி அமைதியா இருந்துட்டான். 2வது நாள் எழும்பிட்டான், பதில் சொல்லல. 3வது நாள் எழும்பிட்டான், பதில் சொல்லல. இப்ப சஃபையில ஒரு சலசலப்பு. இவர் இவ்வளவு பெரிய ஆலிமா இருந்தா இவர் சொல்ல வேண்டியது தானே, இவர் அது அவன் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்ல வேண்டியது தானே. இப்படி சபையில சலசலப்பு உண்டாகி மக்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை உண்டாயிடுச்சு. இமாம் புகாரி பார்த்தாங்க, இதுக்கு பதில் சொல்லாமலும் மேலா. இமாம் புகாரி வேற வழி இல்லாம சொல்லிட்டாங்க, அல்ஃபாதுல் குர்ஆனி மஹ்லூகத்துன், குர்ஆன் தான் அருளப்பட்டது, நாங்க குர்ஆன் ஓதும் போது வரக்கூடிய வார்த்தைகள் அது படைக்கப்பட்டது, அது ஆரம்ப வார்த்தை அல்ல. இப்ப குழப்பம். இமாம் புகாரி வெளியூர்ல இருந்து வந்து இவர் அகீதா சரியில்லை, குர்ஆன படைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டார். எப்படி திருப்பி வர்றாங்க பாரு. பொறாமையுடைய விளைவு சகோதரர்களே. இதனால பெரிய பிரச்சனையாயி இமாம் புகாரியோட இருந்த அவ்வளோ பேரும் இமாம் புகாரி விட்டு போயிட்டான். மிஞ்சினவர் ஒரே ஒருவர் தான், இமாம் முஸ்லிம். நான் சொல்லுவேன் புகாரி முஸ்லிம். இமாம் முஸ்லிம் புகாரியுடைய நேரடி மாணவர். முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் சொன்னாங்க, இது பெரிய ஒரு பிரச்சனை. ஒரு ஆலிம் சாப் முழு க்ரௌடும் உங்கள்கிட்ட வந்ததை பார்த்து அவர் வந்து இனி விஷயம் வேற மாதிரி போயிடுச்சு, நாங்க நைசாபூர்ல இருந்து வெளியே போவோம். கடைசியாக அவ்வளோ பெரிய ஆலிம் ஒரு ஊர்ல இருந்தே வெளியே போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. இந்த பொறாமையார் வெளியே போய்த்து உடனடியா ஒரு கிதாப் எழுதினான், ஹல்கு அஃஆலில் இபாத். நான் சொல்ற விஷயம் உலமாக்களுக்கு கொஞ்சம் விளங்கும். நான் சும்மா ஒரு பொறாமைக்கு உதாரணமா நான் சொல்றேன். அவ்வளோ பெரிய 4000 குதிரைகளை கூட்டிட்டு வந்து மக்கள் எல்லாம் 3 மைல் தூரத்துல நின்று வரவேற்பு கொடுத்து லட்சக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து பாடம் படிச்ச இமாம் புகாரிய நைசாபூர்ல இருந்து வெளியே போறதுக்கு காரணமாக நடந்துச்சு இந்த பொறாமை. இமாம் புகாரி தாண்ட வாழ்க்கையில 2 கஷ்டப்பட்டாங்க, அதுல ஒரு பெரிய கஷ்டம் இது, நீண்ட பழம் இது. ஆகையால இந்த பொறாமை இருக்குது. அல்லாஹ்வே என்ன சொல்றான், வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது அவனுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே இன்றைய பாடம் நாங்க வந்து எங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. சூனியம்,
பொறாமை, இரவுடைய தீங்கு, இது எல்லாத்தையும் விட்டும் நாங்கள் பாதுகாப்போடு இருக்கணுமெண்டா எங்களை அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். நாங்கள் எங்களோட தொழுகைகள், எங்களோட ஔராதுகள், நான் சொன்ன மாதிரி ஹதீஸ் சொல்லப்பட்ட மகரிபுடைய நேரத்தில் கலவை பூட்டுறது, பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே தடுத்து வைக்கிறது, இதெல்லாம் உயர்ந்த சுன்னத்துகள். சூனியம் ஷைத்தான விட்டு எங்களை பாதுகாக்கிறது. எனவே இன்றைக்கு படிச்சதை நான் கொஞ்சம் ஒரு மீட்டி பார்த்துட்டு அப்படியே இன்ஷா அல்லாஹ் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அமல் செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு குர்ஆனையும் படித்து விளங்கி அதை அமல் செஞ்சு உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்ப்பானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த